ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த அருவருப்புகள் மாறிக்கிட்டே வரும் சபைக்குள்ள. இப்போ அந்த அருவருப்புகள் சபைக்குள்ள இருக்கு. உலகளாவிய பல சபைகள் அருவருப்பின் உச்சத்தில் இருக்கு. இப்ப சபை ஏன் இடிக்கப்பட்டதுங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சபைக்குள்ள என்ன காணப்பட்டது? நீங்க பாருங்க, இன்னைக்கு சபை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு 5%, நான் சொல்றது ரொம்ப அதிகம், 5% பைபிள் சொல்லுகிறபடி சபை நடக்கிறது. சபை இன்னைக்கு உள்ளுக்குள்ள அருவருப்புகளின் உச்சத்தை கொண்டு வந்துருச்சு. என்ன அருவருப்புகளின் உச்சம் உள்ள வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சபைக்குள்ள நடக்கிற காரியங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது இப்போ. ஏன்னா இங்கேயும் கொண்டாந்து தொலைச்சுட்டாங்க. இங்கே அஃபிஷியலாக பர்மிஷனே கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஹோமோசெக்சுவாலிட்டியெல்லாம் சர்ச்சுக்குள்ளே வந்துருச்சு. உள்ளுக்குள்ளே வந்து ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம், நாய்க்கு பூனைக்கும் கல்யாணம், பூனைக்கு நாய்க்கும் கல்யாணம், எல்லாம் பண்ணி வைக்கிறான் சர்ச்சுக்குள்ள. வெளிநாடுகளில் எல்லா இடத்துலையும் இது நடக்குது. இது கர்த்தர் அருவருக்கிற அருவருப்பு. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, இழிவான இச்சை ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்கு. சோதோமில் நடைபெற்றதான பாவம் இது சபைக்குள்ள வரக்கூடாது. ஆனால் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 90% சபைகள் வெளிநாடுகளில் கூட, இந்தியாவில் கூட நிறைய சபைகள் அதை அக்செப்ட் பண்ற இடத்துல இருக்கு. என்ன பண்றது? என்ன அது எப்படியே தப்பு? கர்த்தர் அவர்களையும் நேசிக்கிறார். இப்போ சொல்றேன், கர்த்தர் பாவியை தான் நேசிக்கிறாரு, பாவத்தை நேசிக்கல. புரியுதா? இப்போ உங்களுக்கு அந்த ஒரு லைன் அவங்க ஒரு டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எல்ஜிபிடின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஜென்ரேஷன் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த லெஸ்பியன் இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுல வந்து திருநங்கைகள்னு ஒன்று சொல்றாங்க. அவங்கள கொண்டு வந்து ஓரின சேர்க்கையோட சேர்த்துக்கிறாங்க. ஓரின சேர்க்கைக்காரங்க சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. திருநங்கைனா இயற்கையாகவே அவங்க பாடியில் என்ன இருக்குது? பிரச்சனை இருக்குது. பிறக்கும் போதே குரோமோசோம் ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் ஓரின சேர்க்கை என்பது இயற்கையான பாவம் இல்லை. அவங்களுக்கு புத்தி மங்கி போச்சு, புத்தி கேடுகளால் நிறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு பீரியட்ல அது தப்புன்னு தெரிஞ்ச உடனே அவங்க விட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க? மாறிடுறாங்க. ஆனால் திருநங்கைகளால் என்ன செய்ய முடியாது? ஏன்னா அவங்க பாடி அது பாவம் இல்லை, அவங்களோட சரீரத்தில் இருக்கக்கூடியதான பலகீனம். ஆனால் இது பாவம். இந்த பாவத்தை இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பலகீனக்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்கள மாதிரியே தான் எங்களுக்குன்றாங்க. கிடையாது. ஓரின சேர்க்கை பாவம். நார்வேக்கு போயிருந்த போது அது அங்க கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கொண்டது, சபைகளும் அதை அங்கீகரிக்கிறது, கிறிஸ்தவர்கள் பலர் அங்கீகரிக்கிறார்கள். அப்போ அதை சொன்னா அஃபென்ஸ் சொல்லக்கூடாது, சபை சொல்லணும். அது கவர்மெண்ட் ரூல் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். பைபிள் ஒரு பாவத்தை பாவம் சொல்றதுன்னா அது பாவம் தான். யோசித்து கொள்ளுங்க, சோதோமுக்குள்ள அந்த பாவம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அத்தனை பேரும் அது சரிங்கிறான், லோத்து ஒருத்த மட்டும் பாவங்கிறான். இப்ப எது கரெக்ட்? எல்லாரும் சொல்றதுனால பாவம் சரி ஆயிடாது. சொல்றது புரியுதா? எல்லாரும் செஞ்சிட்டாங்க, அதனால பாவம் என்ன ஆயிடாது? சரி ஆயிடாது. அத்தனை பேரும் ஏசபேல் பந்தியில போய் உட்காந்துட்டாலும் ஒரு எலியா சொல்லிக்கிட்டா இருப்பான், இது பாவம் 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 சொல்லிக்கிட்டா இருப்பான். ஒரு நாள் வரும், ஏசபேல் பந்தியில உட்கார்ந்தவனே அக்கினி இறங்கி பட்சிக்கும், பட்டயத்தால் வெட்டப்படுவார்கள் சொல்லி பைத்தியமார ஒருத்தன் கத்திக்கிட்டு இருந்தான்ல, அவனை கர்த்தர் உயிரோடு கூட மேகத்தின் மேல் கொண்டு போய் விடுவார். அதான் உண்மை. சத்தியத்துக்கு ஒரு நாள் விட்டு கொடுக்காதீங்க. எல்லாரும் சொல்றாங்கன்றதுனால தப்பு சரியாயிடாது. நீங்க தப்புனா பைபிள் தப்புன்னு சொன்னா தப்பு தான். அது யார் சொன்னாலும் சரி, தப்பு தப்பு தான். அது இல்லை, நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், நாம அது கொஞ்சம் அப்படி ஃபிளெக்சிபிளா இருக்கணும். இந்த ஃபிளெக்சிபிள் அட்ஜஸ்ட்ங்கிறதுலாம் வெளியே, சபைக்குள்ள ஃபிளெக்சிபிளும் கிடையாது, அட்ஜஸ்ட். ஏன் தெரியுமா? சபையை ஃபிளெக்ஸ் பண்ணவும் முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியாது. இது இயேசுவோடைய மனவாட்டி. இதை ஃபிளெக்ஸும் அட்ஜஸ்டும் பண்றது நம்ம யாரு? அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறது. இப்போ சொல்றேன், சபை என்பது கட்டடம் அல்ல, நீங்கள் தான் அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டீர்கள். நீங்க உட்கார்றதுக்கு இப்படி ஒரு இடம், நாளை கூட்டம் அதிகமாச்சுன்னா இன்னும் பெரிய இடம், அதுவும் பெரிய கட்டடமே. யூ ஆர் த சர்ச். சோ நீங்க கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கீங்கன்றது தான் முக்கியம். இன்னைக்கு சபைகளுக்குள்ள அருவருப்புனா வந்துருச்சு. அவங்க நாட்டில் அப்படி, இப்ப நம்ம நாட்டுக்கு வந்துட்டு இங்க வேற விதமான அருவருப்பு. யோசிச்சு பாருங்க, நோவா காலத்துல ஒரு பாவம் இருந்துச்சு, அதை இயேசு சொல்றாரு. என்ன பாவம் இருந்துச்சு? மத்திய 24, 37, 38 சொல்றாரு, புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும். பெண் கொண்டும் பெண் எடுத்தும் பாவமா? கல்யாணம் பண்றது தப்பா? அப்படித்தானே சொல்றாரு. ஏன் சொல்றாரு? பெண் கொண்டும் பெண் எடுத்தும். கல்யாணம் பண்றது தப்பு இல்லை, அது கர்த்தரே உண்டாக்கினது. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதா இருக்கு. பெண் எப்படி எடுக்கணும்னு சொல்றாரு. நோவா காலத்துல எப்படி எடுத்தாங்களாம்? தேவபுத்திரர்
மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தங்களுக்குள்ளே பெண் கொண்டார்கள். கர்த்தர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. இது அப்படியே இன்னைக்கு இயேசு வர காலத்துல என்ன இருக்கு? இன்னைக்கு சபைக்குள்ள என்ன வருது? அருவருப்பு. என்ன அருவருப்பு? உலகத்தில் இருக்கக்கூடியதான மியூசிக்கையும் உலகத்தில் இருக்கக்கூடிய வர்ஷிப்பையும் அவங்க யூஸ் பண்ணக்கூடியதான டெம்ப்ளேட்ஸையும் இங்க கொண்டு வந்து இவங்க கிறிஸ்தவத்தோட அதை மிக்ஸ் பண்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க? பல நாட்டு மியூசிக்கை கேட்டு கொண்டு வந்து சபைக்கு கொடுத்தா இன்னைக்கு உள்ளவங்களை அது தக்க வச்சு கொள்றதுக்கு, என்டர்டெயின் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றாங்க. இதுதான் நோவா காலத்து பாவம். உலகத்தில் உள்ளதை சபைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. உலகம் புறப்பட்டு போய் சபை புறப்பட்டு போய் உலகத்தை சபை மாதிரி மாத்தணும். உலகம் சபைக்குள்ள வந்து சபை உலகமா மாறக்கூடாது. இன்னைக்கு அங்க இருக்கக்கூடியதான காரியங்களை கொண்டு வந்துடுறாங்க. அங்க இருக்கக்கூடியதான வர்ஷிப் மெத்தடு வேர்ல்ட்ல இருக்கு. அவங்க பல விதமான மெத்தட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ராக், ஜாஸ், அது இதுன்னு எவ்வளவோ இருக்கு. அதை கொண்டு வந்துடுறாங்க. இன்னொரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அங்க ரட்சிக்கப்படாதவனை கூட்டு வந்து இங்க வாசிக்க வைக்கிறான். அங்க ரட்சிக்கப்படாதவனை கூட்டு வந்து இங்க பாட வைக்கிறான். கேட்டா சாங் குவாலிட்டியா வரணும்னு. யோசிச்சு கொள்ளுங்க. இங்க குவாலிட்டி முக்கியம் இல்ல. நான் சொல்றது புரியுதா? இங்க என்ன முக்கியம் இல்ல? குவாலிட்டி முக்கியம் இல்ல. இங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் முக்கியம். உனக்கு குரல் நல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய நாமத்தில் பாடும்போது அதுல மகிமை வெளிப்படும். அநேகரை ரட்சிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். குரல் நல்லா இருக்கு, நல்லா வாசிக்கிறான், நல்லா கிட்டார் வாசிக்கிறான், நல்லா கீபோர்டு போறான்னு ஆண்டவருக்குள்ள இல்லாதவனை கூட்டிட்டு வந்துட்டீங்க, தொலைஞ்சுது. அதுதான் அந்நிய அக்கினி உள்ள வரதுக்கு சமம் பலிவிடத்துக்குள்ள. இந்த அருவருப்பு இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கு. அநேகருக்கு என்ன தெரிய தேவைப்படுது இப்போ? குவாலிட்டி. ஏன்னா இப்போ வந்து குவாலிட்டி காலங்க, பயங்கரமா குவாலிட்டி காட்ட வேண்டியிருக்கு. ஒரு சபை கட்டுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு வர்ஷிப் நடத்துறதா இருக்கட்டும், அல்லது ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதாக இருக்கட்டும், அல்லது ஒரு மீட்டிங் நடத்துறதா இருக்கட்டும், அவர்கள் குவாலிட்டியில கான்சென்ட்ரேட் பண்றாங்க. நான் குவாலிட்டி வேணானே சொல்லல. குவாலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டியை பாதிக்காம பார்த்துக்கணும். ஒருவேளை ஸ்பிரிச்சுவாலிட்டியை பாதிக்கிற குவாலிட்டி நமக்கு தேவையே கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க கோட்டை போட்டுக்கிட்டு தப்பான ஒரு பாட்டை பாடுறதை விட சிறைச்சாலையில கை கால் கட்டப்பட்டு துதித்து பாடும்போது சிறைச்சாலையின் கதவுகள் உடையும். அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் முக்கியம் இல்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டி கோட்டு போடுறது தப்புன்னு சொல்றான். இல்ல இல்ல இல்ல, நீ கோட்டு போடுறதுக்கு முன்னாடி உள்ளான மனுஷன் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கானான்னு பாருங்க. நமக்கு முன்னாடி இருந்த ஊழியக்காரர்கள் நமக்கு அதை தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வெளியே இருக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணல, ஸ்பிரிச்சுவாலிட்டியில கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெளியவும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இங்க வெளியே இருக்கிற கான்சென்ட்ரேஷன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இல்ல. ஒரு ஊத்துல இருந்து 2 தண்ணி புறப்படாது. ஒரு உலகத்தான குழந்தை இங்க வாசிக்க வச்சிட்டீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து எப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டி வருமா? வராது. குவாலிட்டி வரும். அவனை மாதிரி வாசிக்கவே முடியாது, அவனை மாதிரி வாசிக்க முடியாது. ஆனால் என் சபைக்குள்ள யாரும் இல்லாம ஒரு சின்ன பையன் வாசிக்கிறான்ல, அந்த மகிமையை இவனால கொண்டு வரவே முடியாது. அது கர்த்தர் கொடுத்தது, அது இவனால தான் முடியும். இதான் இன்னைக்கு சபைகளுக்குள்ள அருவருப்பு. கடைசி காலத்துல கிராண்டா பண்ணணும், பயங்கரமா பண்ணணும். இப்போ சொல்றேன், கிராண்ட்னஸ் பயங்கரமா பண்ணணும், குவாலிட்டியா பண்ணணும், எல்லாம் இருக்கட்டும். அதை விட ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அவன் ரட்சிக்கப்பட்டவனா, ஆவிக்குரியவனா, கர்த்தருக்குள்ள இருக்கானா, மகிமைக்குள்ள இருக்கானா, ஆவியில பாடுறானா. நீ ஸ்பானிஷ் மியூசிக்கை கொண்டு வரியோ இல்ல கொண்டு போய் நீ வந்து மெக்சிகன் மியூசிக்கை கொண்டு வரியோன்றது முக்கியம் இல்ல. கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறவனா இருக்கிறியா, அதுதான் முக்கியம். நமக்கு பரிசுத்தவான்கள் சாரல் நவரஜமாவா இருக்கட்டும், இல்ல ஃபாதர் பெர்கமன்ஸா இருக்கட்டும், அவர்கள் பரலோகத்திலிருந்து பாட்டை கொண்டு வந்து கையில கொடுத்தாங்க. அவங்க வேற எந்த நாட்டுல இருந்து கொண்டு வரல. 40 நாள் உபவாச ஜெபம் இருந்து பரலோகத்திலிருந்து டியூன் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதனாலதான் 40 வருஷம் ஆனாலும் அந்த பாடல்கள் இன்னும் பாடப்படுகிறது, இன்னும் அநேகரை ரட்சிக்கிறது, இன்னும் அநேகருக்குள்ள கர்த்தருடைய நாமத்துக்குள்ள ரட்சிப்பின் கனத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கு அழுது ஒப்பு கொடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அது அவர்கள் பாடினதில்லை, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தது. இதுதான் உங்களுக்கு சொல்றேன், சபைக்குள்ள அந்நிய அக்கினி வரக்கூடாது. அருவருப்பு வந்துச்சுன்னா கர்த்தர் சபையை இடிச்சு போடுவார். அந்த 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிறீங்க இல்லையா, அந்த சபை இல்லாமலே போயிருச்சு. திருப்பி 70 வருஷம் கழிச்சு ஆண்டவர் திருப்பி சபையை கட்டும்படி செருபாபேலுக்கு சொல்றார். செருபாபேலும் யோசுவா என்கிற ஆசாரியனும் கர்த்தர் ஆவியை ஏவின மனுஷர்களும் சேர்ந்து மீண்டும் ஒரு 2வது தேவாலயம் கட்டினாங்க. இந்த தேவாலயம் என்னவா மாறிடுச்சு. திருப்பி அந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போச்சுன்னு வசனம் சொல்லுது. மத்திய 24:2. என்ன காரணம் வாசிங்க. மத்திய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து.
என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். சபை எதில் போகக்கூடாது? நெக்ஸ்ட், ரெண்டாவது சபை ஏன் இடிக்கப்பட்டுச்சு? எதனால் இடிக்கப்பட்டுச்சான்? கள்ளர் குகையா மாறிடுச்சான். கவனிங்க, அவன் தேவாலயத்தில் புறா வித்தானே, புறா வித்தது சரியா தப்பா? புறா வித்தது சரியா தப்பா? சவுண்டா சொல்லுங்க. தப்பு தானே? சரி. இப்போ புறா ஏன் வித்தான்? பலி செலுத்துறதுக்காக வித்தாங்க. இப்போ வர ஜனங்களுக்கு புறா அங்கேயே விற்றோம்னா வாங்கி பலி செலுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க தேடி அலைய வேண்டாம். ஸோ புறா கொடுத்தோம்னா அவங்களே ஈஸியாக விற்றுவாங்க. இப்போ சொல்லுங்கள், புறா விற்றது சரியா தப்பா? சரி மாதிரியும் தெரியுது, தப்பு மாதிரியும் தெரியுது இல்லை? ஏன்னா இயேசு தப்புன்னு சொல்லிட்டாரு, ஆனால் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? சரி மாதிரி தான் இருக்கு. ஆமாம், பலி செலுத்துக்கு தானே புறா அங்கே தானே விற்றாங்க. இப்போ எப்படி இருக்கும் பாருங்களேன். இப்போ பலி செலுத்துறதுக்கு கிளம்புறோம். இப்போ கிளம்பும்போது வீட்டில் இருக்கவங்க எப்படி கேட்பாங்க, எப்பா பலிக்கு புறா வாங்கிட்டீங்களா? சர்ச்சு வாசலில் பிரதர் லாசர் கடை வச்சுருக்காருமா, அவர்கிட்ட சொல்லிட்டேன், நல்ல புறாவாக எடுத்து வச்சுருப்பாரு. ஏம்மா போகும்போது கேட்பாங்க, எப்பா எடுத்து வச்சுருப்பாரா? பயங்கர ரஷ்ஷாக இருக்குப்பா, எல்லாரும் புறா ஆர்டர் கொடுத்துருக்க போகிறாங்க, அதெல்லாம் வச்சுருப்பாருப்பா. போனால் பிரதர் லாசர் வச்சுருக்காரு. பிரதர் புறா ரெடியாக இருக்குது பிரதர். எவ்வளவு? 100 ரூபா. என்ன பிரதர் 100 ரூபாங்கிறீங்க? அங்கே பாஸ்டர் சிம்சன், சாரி பாஸ்டர் பிரதர் சாம்சன் கடை வச்சுருக்காரு, அங்கே 80 ரூபா தான் சொன்னார் அப்படின்னு. அது வேற புறா, இது மாடப்புறா. இது பலிக்காகவே நாங்கள் தனியாக வளர்க்குறோம். பிடிச்சி பாருங்கள் பிரதர், கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தால் கொடுங்களேன். இவ்வளோ வெயிட் வேணாம், பலிக்கு தானே கொடுக்குறோம். வீட்டுக்குன்னா கூட பரவாயில்ல, நல்லா கொழுன்னு வாங்கிட்டு போகலாம். இது ஒன் டைம் பலி தான், பார்த்து சொல்லுங்கள் பிரதர். இப்போ சொல்லுங்கள், இது சரியா தப்பா? சபையில் பலி செலுத்த வரவன் அதுக்குரிய கனத்தோடு போய் வாங்கிக்கிட்டு பயபக்தியாக கொண்டு வரணும். ஏன் பலி தெரியுமா? அந்த புறா கொடுக்கும்போது அவனுக்குள்ள ஒரு உணர்வு வரணும், என் பாவத்துக்காக இந்த புறா பலியாகிறது, இதன் மூலம் என் பாவம் மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு அவன் அதுக்காக காத்திருந்து புறாவை கொண்டு வரணும். இப்போ நீங்கள் ஆலயத்திலே புறா வித்துட்டீங்கன்னா அவன் ஆலயத்துக்கு வர்ற வரைக்கும் அவனுக்கு பாவ உணர்வே வராது. 10க்கு சபை என்னவா மாறிடுச்சு? இப்போ பிஸ்னஸ் சென்டராக மாறிடுச்சு. அப்போ புறா வாங்கிறதுக்கு காசு இல்லையா? பக்கத்துலேயே வட்டிக்கு ஒருத்தர் காசு கொடுக்குறாரு. அங்கே பிரதர் லாசர் கடை வச்சிருக்காரு, அவர் 2 வட்டி தான், வெளியே அநியாய வட்டி, அவர் நல்ல வட்டி. இப்போ நம்மளுக்கு சபைக்குள்ள வட்டி கொடுறவன்லாம் கேட்டு பாருங்க, கர்த்தர் அநியாய வட்டிக்கு தான் விடக்கூடாது சொல்லியிருக்காரு. எங்கேயாவது நல்ல வட்டிக்கு விடலான்னு சொல்லியிருக்காரா? கேட்டு பாருங்க. இன்னைக்கு சபைக்குள்ள எல்லா அக்கிரமும் நடக்குது. இப்போ ஆண்டவர் சொன்னது என்னன்னா, நீ புறா வாங்க வேண்டியது வெளியே தான், சபைக்குள்ள இல்லை. அதை நீ போய் வெளியே வாங்கி பயபக்தியாக கொண்டு வரணும். அதையும் தாண்டி சர்ச் இஸ் நாட் ஆன் அ கமர்ஷியல் சென்டர். இது வியாபாரம் பேசக்கூடிய இடம் அல்ல, கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலம். இங்கே வேற சத்தம் கேட்கவே கூடாது. பாருங்க, ஆசாரிப்பு கூடாரம் கட்டும் போதும் சரி, ஆலயம் கட்டும் போதும் சரி, கர்த்தர் திருப்பி ஒரு வார்த்தை சொல்வார், உள்ளுக்குள்ளே வச்சு தகரத்தை தட்டாதேம்பார். அடிக்கும்போது உள்ள என்ன செய்யாத, தட்டாத, வெளியே செஞ்சு உள்ளே கொண்டு வாம்பார். கர்த்தருக்கு அதோட அர்த்தம் என்னன்னா, ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை சத்தம் மட்டும்தான் கேட்கணும், வேற எந்த சத்தமும் சபைக்குள்ள கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு சபை பிஸ்னஸ் சென்டராக மாறிடுச்சு. புறா விற்கிறது தப்புனா புறா பிரியாணி விற்கிறதும் தப்பு தான். இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, புறா விற்றா தானே தப்பு, புறா பிரியாணி விற்றா தப்பு இல்லை. புறா தான் உயிரோடு இல்லையே. நமக்கு நாம என்ன ஆகிட்டோம்? திருப்பி சபை என்னவா மாறிடுச்சு? கமர்ஷியல் சென்டர்ஸ். நாம் நிறைய வியாபாரிகளாக மாறிட்டே இருக்கிறோம். சபைக்குள்ளே வியாபாரம் நடக்குது. சபைக்குள்ளே வந்து எம்எல்எம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங். சபைக்குள்ளே உட்காந்து விசுவாசியை 4 பேரை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கார், ஆவியை ஊத்தும்னு. இவர் கேட்குறாரு, பிரதர் சைன் பண்ணிடுவோமா? வெறும் 4000 ரூபாய் தான், நீங்கள் 4 பேரை பிடிச்சா போதும், ஒரே வருஷத்தில் நீங்கள் லட்சாதிபதி ஆயிடலாம். அவர் எழுப்புதலுங்கிறாரு, இவர் வீடு கட்டிடலாங்கிறான். இதுவும் எங்கே நடக்குது? சர்ச்சுக்குள்ளே பின்னாடி உட்காந்துக்கிட்டு. உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். பின்னாடி உட்காந்துக்கிட்டு இவர் எப்படியாவது சபையை ஆண்டவருக்குள்ள நடத்தணும் அக்னியாக பேசிக்கிட்டு அவன் சொல்கிறான், பிரதர் கார் வாங்கிட்டோம், வீடு வாங்கிட்டோம், என்ன பிரதர் சோத்திரத்தோட போடுங்க பிரதர் கையெழுத்தா. எங்கே? சர்ச்சுக்குள்ள. சபை இன்னைக்கு என்னவோ மாறிக்கிட்டு இருக்கு. உலக பிரகாரமாயும் சரி, ஸ்பிரிச்சுவலும் சரி, கமர்ஷியல் சென்டராக மாறிக்கிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க,
கர்த்தர் உடனே எதுவும் கேட்கலன்றதுனால கண்டும் காணாதவரை போல இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. கர்த்தர் உடனே சொல்லிட்டார்னா நல்லது. ஒரு பாவம் வந்த உடனே கர்த்தர் உணர்த்திட்டார்னா எப்பவுமே நல்லது. ஒரு அடி கொடுத்து திருத்திட்டார்னா நல்லது. நீ பாவம் செஞ்சும் கர்த்தர் ஒண்ணுமே செய்யாம இருக்காருன்னா நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எங்கேயோ உன்னை ஊரை விட்டு அடிக்க போறாருன்னு அர்த்தம். நிஜம். தாவீது செஞ்ச உடனே ஆள் அனுப்பிட்டார் தானே, அவ்வளவுதான். அது சொல்லிட்டு அனுப்பிட்டாருன்னா ஓகே, திருந்திட்டோம், சரி, எந்த தப்போ திருந்திட்டோம், மன்னிச்சிட்டாரு, அதோட வேலை முடிஞ்சு. சிலருக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யறதில்ல. இவர் என்ன நினைச்சுக்கிறார் தெரியுமா? நாம செய்யறோம், ஒண்ணுமே நடக்கல, அதுல அவருக்கு ஒரு பெருமை வேற, யாருக்கும் தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பயங்கர திறமைசாலி. ஆண்டவர் சொல்றாரு, இல்லடா, உன்னை விட்டுருக்கிறேன், திருந்திட்டினா நல்லது. இல்லையா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்வாரு? அதுக்கு நியாயம் தீர்ப்பார். முடிவிலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார் இருக்கு. அப்படிதான் சொல்றது பிரசங்கில. முடிவிலே கொண்டு வந்து என்ன செய்வாராம்? நிறுத்துவார். அதனால சபையும் சரி, விசுவாசிகளும் சரி, எக்காரணம் கொண்டும் சபைக்குள்ள வியாபாரத்திற்கு என்ன கிடையாது? அனுமதி கிடையாது. வெளியே நீங்க என்ன வியாபாரம் வேணா பண்ணீங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத வியாபாரம் பண்ணிடாதீங்க. பிரதர் என்ன வியாபாரம் சொல்லியிருக்கிறார், நீங்க பண்ணு இறங்கிட போறிய, அது இல்ல. கர்த்தருக்கு பிரியமான எது வேணாலும் வெளியே பண்ணிக்கோங்க. சபைக்குள்ள அதுக்கு அனுமதி கிடையவே கிடையாது. சபை ஆராதிக்கிற ஸ்தலம் மட்டும். ஊழியத்தின் கூட தேவைகள் கூட சொல்லுவேன். ஊழியத்தின் தேவையை ஒன்றை கர்த்தர் உண்டாக்குறார்னா அதை அவர் சந்திக்கவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு நீங்கள் நானும் போராட வேண்டிய அவசியமே இல்ல. சொன்னவர் செய்வார். உன் கையினால் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. 2வது தேவாலயத்தையும் இடிச்சிட்டார் ஆண்டவர் சொன்னபடி. இப்போ மீண்டும் 3வது தேவாலயம் வரணும். பைபிள் கணக்குப்படி வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். அப்போ பரிசுத்த ஸ்தலம்னு ஒண்ணு வரணும். இன்னும் வந்தாதான் அங்க பாழாக்கும் அருவருப்பு வரும். இப்ப பரிசுத்த ஸ்தலம் இன்னும் இல்ல. அங்க 3வது என்ன வரணும்? அங்க ஒரு தேவாலயம், பரிசுத்த ஸ்தலம் வரணும். எங்க வரணும்? நல்ல கவனிங்க. இந்த இடத்துல வரணும். இதான் மிக முக்கியமான இடம். இங்க நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல வரணும். முதல் தேவாலயம், 2வது தேவாலயம் இருந்த இடம் அதுதான். இப்ப அந்த இடத்துல வேறொரு வழிபாட்டு தலம் இருக்கிறது. அந்த இடத்துல தான் 3வது தேவாலயமும் வர வேண்டி இருக்கிறது. இப்ப இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் இதோடைய ஹிஸ்டரியை 1 மினிட்ல சொல்ற தெரிஞ்சுக்கோங்க. இங்கதான் 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் ஆபிரகாம் கொண்டு போய் ஈசாக்கை கர்த்தர் மோரியா மலைகளில் ஒன்றிலே தனக்கு குறித்த இடத்தில் பலி கொடுக்கும்படி போனான் இருக்குல்ல, கர்த்தர் குறித்த இடம் இதுதான். இந்த இடத்துல தான் ஓர்னான் கிட்ட காசு கொடுத்து தாவீது இடத்த வாங்கினார். இந்த இடத்துல தான் சாலமோன் தேவாலயம் கட்டினார். இங்கே தான் முதல் தேவாலயம் இருந்து இடிக்கப்பட்டது. இங்கே தான் 2வது தேவாலயம் இருந்து இடிக்கப்பட்டது. இப்போ 3வது தேவாலயம் இங்கே தான் வரும். எப்படிங்க சொல்றீங்க இங்கே தான் வரும் அப்படின்னா, சில வருஷங்களுக்கு முன்பாக இந்த தேவாலயங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு இடத்துல கட்டுறதுக்கு அவங்க ஒரு முயற்சி பண்ணாங்க. அந்த ஏரோ மார்க் போட்டிருக்கிறோம் பாருங்களேன், வீலிங் வால் சொல்லுவாங்க, அழுகையின் சுவர் அப்படிம்பாங்க. அதுக்கு பக்கத்தில் தேவாலயம் கட்டணும்ட்டு அவங்க போய் அவங்களுடைய பிரதமர்கிட்ட கேட்டாங்க, அங்கே இருக்க ரபிமார்கள்லாம். அப்போ அவர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் கட்ட அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. கட்டலை. ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துல கட்ட முடியாது. முதல் தேவாலயம் அங்கே இல்லை, 2வது தேவாலயம் அங்கே இல்லை. ஸோ அவங்க வேற இடத்துல கட்ட முயற்சி பண்ணாங்க, கர்த்தர் அனுமதி கொடுக்கல. இந்த இடத்துல தான் தேவாலயம் வரும். இப்போ என்ன நடக்குது, ஆரம்பிச்சிருக்கு, முடிய போதுங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. முதல் யுத்தம் 1948 தேசத்துக்காக நடந்துச்சு. இஸ்ரேல் கையில தேசம் வந்துடுச்சு. 1967 எருசலேமுக்காக நடந்துச்சு. எருசலேம் தலைநகராக மாறிடுச்சு. இப்போ அடுத்த யுத்தம் போன அக்டோபர் 7 இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு பேரு அல்-அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு பேர். இது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல்ல டெம்பிள் மவுண்ட், இந்த இடத்துக்கான சண்டை, தேவாலயம் இடத்துக்கான சண்டை. நல்லா கவனிங்க, இது தேசத்துக்கானது அல்ல, எருசலேமுக்கானது அல்ல, இடத்துக்கான சண்டை. அல்-அக்ஸா மாஸ்க், அதுக்கு அல்-அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு பேரு. அந்த இடத்துல சண்டை அக்டோபர் 7 ஆரம்பிச்சிச்சு. அந்த சண்டை ஆரம்பிக்கும் போதே நிறைய பேர் சொன்னாங்க, இது முடிஞ்சிருமோ, ஒரு மாசத்துல முடிஞ்சிடும், 10 நாள்ல முடிஞ்சிடும், எப்பவும் போல இது ஒரு சின்ன, ஏன்னா இவங்க அடிக்கடி சண்டை போடுவாங்க அப்படிதான். ஆனால் அது ஆரம்பிக்கும் போதே இது பெருசாகும் அப்படிங்கிறது உணர்த்தப்பட்டோம். அப்பத்துல சொல்லிக்கிட்டே இருக்கும், இந்த யுத்தம் பெருசாக போகுது அப்படின்னு சொல்லு.
இன்னைக்கு இந்த யுத்தம் மிக பெருசாய் மாறிவிட்டது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை தாண்டி இஸ்ரேல் ஹிஸ்புல்லா பிரச்சனையாக மாறி இன்னைக்கு இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையாக மாறிடுச்சு. இன்னைக்கு 7 இடங்களிலிருந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ஒரு புறம் அமெரிக்கா இஸ்ரேல் எல்லாம் யுத்தத்துக்கான காரியங்கள் செய்கிறாங்க. இந்த யுத்தம் யார் யாரெல்லாம் வரணும், எப்படி நடக்கணும், இதுக்கு பின்னாடி இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்ன, இது எப்படி இந்த யுத்தம் முடிவுக்கு வரும் என்பது எல்லாவற்றையும் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 2 நாட்களுக்குள்ளே ஒரு நாள் நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பைபிளில் தெளிவாக இருக்குது, 2 அதிகாரத்தில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த யுத்தம் என்னவாய் முடியும்ன்றதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த இடத்தில் தான் தேவாலயம் வரணும். அதுக்கான யுத்தம் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இந்த யுத்தம் இன்னும் பெருசாக மாறும். பெருசாக மாற மாற என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடியதான வழிபாட்டு தலத்தை ஏதாவது ஒரு வகையில் இடிக்கப்பட்டுரும். அதாவது அது இஸ்ரேல் இடிக்குதா இல்லை யாருக்கு ராக்கெட் இடிக்குதா தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த வழிபாட்டு தலம் இடிக்கப்பட்டுரும். இடிக்கப்பட்டு இந்த இடம் மீண்டுமாக இஸ்ரேல் வசம் ஒப்படைப்பதற்கான காரியம் நடக்கும். அதற்கான யுத்தம் மிக பெருசாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இல்லை. அடுத்த சில வருஷங்கள் மிக மோசமான வருஷங்கள் உலகத்திற்கு. மிக மிக மோசமான வருஷம் யுத்தம் கர்த்தருக்கு சித்தமானால் 3ஆம் உலக யுத்தமாக அது இருக்கும். ஸோ உலகளாவிய மிகப்பெரிய காரியம் நடக்கும். அதனுடைய முடிவில் இந்த இடம் இஸ்ரேல் வசம் போகும். அது நடக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது, ஆனால் போகும். அந்த இடம் போகும்போது மீண்டுமாக இங்கே அவர்கள் தேவாலயம் கட்ட ஆரம்பிப்பார்கள். தேவாலயம் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பலிபீடத்தை கொண்டு வந்து இங்கே வைப்பாங்க. நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க, இது எதுவும் கதை கிடையாது. பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனத்தை மொத்தத்தையும் ஸ்பேஸ் பண்ணி நேரம் இல்லாதனால உங்களுக்கு வரிசையாக டைம் லைனாக சொல்கிறேன். இந்த யுத்தம் உச்ச நிலையில் அடையும் போது ஒன்று இந்த வழிபாடு தலம் இல்லாமல் போகும். அதுக்கப்புறம் யுத்தம் யுத்த நிலைக்கு போகும். முடிவில் அதை இஸ்ரவேல் வசம் இந்த இடத்த ஒப்படைப்பாங்க. ஒப்படைச்ச பிறகு இந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டுவாங்க. அதுதான் சபைக்கான மிக முக்கியமான அடையாளம். பலிபீடம் கட்டுவாங்க. இது என்ன அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க, எந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 21:24 வாசிங்க. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும். புறஜாதியாரின் காலம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தேவாலயம் இருந்து, இங்கே நியாயப்பிரமாணம் இருந்து, இங்கே பலி செலுத்தி கொண்டிருந்த காலம் வரைக்கும் இருந்துச்சு. எப்போ நம்முடைய காலம் சபை காலம் வந்துடுச்சோ இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டுருச்சு. அங்கே இருந்தது நியாயப்பிரமாணம் ஸ்டாப் ஆயிடுச்சு, பலி ஸ்டாப் ஆயிடுச்சு. 7 சபைன்னு சொல்கிறோம் இல்லையா வெளிப்படுத்தின விசேஷத்தில், 7 சபையும் எங்கே இருக்குது? துருக்கியில் இருக்கு. எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தரா, சர்தை, பிலடெல்பியா, லவதோக்கியா. 7 சபை எங்கே இருக்குது? துருக்கி, புறஜாதியாருக்கு போயிருச்சு. சரி, அது அப்படியே இப்படி எடுத்துக்கோங்க. பவுல் 7 சபைகளுக்கு தான் நிருபம் எழுதுறார். ரோமர், கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், கொலசேயர், பிலிப்பியர், தெசலோனிக்கேயர், 7 சபைக்கு எழுதுறார். இந்த 7 சபையும் புறஜாதியாரில் தான் இருக்கு. ஒன்று கூட எங்கே இல்லை? இஸ்ரவேலுக்கு உள்ள இல்லை, எல்லாமே இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷ சபையும் எங்கே தான் இருக்கு? இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்கு. ஸோ இது புறஜாதியாருக்கான காலம். நம்ம காலம் எல்லாமே புறஜாதியாருக்கு எழுதப்பட்டது. அது இடிச்சு பலி நிறுத்திட்டு இப்போ நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறார். இப்போ திருப்பி அதை இடிச்சிட்டு தேவாலயம் வரப்போகுது. அதாவது மீண்டும் நியாயப்பிரமாணம் 7 வருஷம் வரணும்.